ஸோ மை டியர் சங்கீதா மேடம் அண்ட் நவநீத் கிருஷ்ணன் சார், ஒரு ஃபோட்டோ ஒன்று எங்கள் கையில் சிக்கியிருக்கு சார். அடடா, என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. இது எங்கள் வீட்டில் நடந்தது. பேசிக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியாது. ஒரு ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணாருன்னா, என்கேஜ்மெண்ட் ரிங்கே வந்து சர்ப்ரைஸாக போடணும்னு சொல்லி சார் அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சிட்டு பாக்கெட்லேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் தெரியாமல் எடுத்து அதில் ஒரு பெருமிதத்தோடு போட்டார். ஆக்சுவலி 17 இயர்ஸ் எங்களுக்கு ஆச்சு மேரேஜ் ஆகி. இது வரைக்கும் ஒரு கிஃப்ட் பண்ணதே கிடையாது. சார் உங்க போட்டோ ஒன்று கொடுங்க சார், டிபியா வச்சுக்கிறேன். இது மாதிரி அதிசய புருஷனை நான் பார்த்ததே இல்லப்பா. அது என்ன சொல்வார்னா, நானே உனக்கு ஒரு கிஃப்ட் இந்த அதோட முடிச்சிருவார். இதில் என்ன ஃபன்னி பார்ட்னா, அலைப்பாயுதே மூவியில் எந்த சாங் ப்ளே பண்ணாலும் என்னோட லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுன்னு சொல்லுவார். ஓஹோ, கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அலைப்பாயுதே மாதவன் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. கண்டிப்பாக. அந்த டைலாக் சொல்லுங்கள் சங்கீதாவை பார்த்து. சங்கீதா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரில, ஆனால் இதெல்லாம் நடந்துமோன்னு பயமாக இருக்குது. கடைசியில் நடந்துருச்சு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் நாங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு லைஃப் லாங் வந்து செரிஷபிள் மெமரி தான் எங்களுக்கு ஆக்சுவலாம். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு சங்கீதாக்கு எனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம். இவங்க வந்து என் லைஃப்பில் வந்தது வந்து ரொம்ப தவமின்றி கெடுதா வரணும்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஷி யூ லைக் இட். ஸோ அவங்களுக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, கியூட். ஆக்சுவலி நான் கிஃப்ட் கொடுக்குறதுல நான் ஒரு ரொம்ப கலாய்ப்பேன், எல்லாமே சொல்லுவேன். பட் அவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு நாள் கிஃப்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் சண்டை போடுறது. ஸோ அந்த ஒரு லைஃப்பை விட உனக்கு எல்லா நாளும் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்ல, நானே ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்வார். அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு எப்பயுமே அதை கீப் அப் பண்ணுறாரு. ஸோ நான் ஹாப்பியாக வச்சுக்கிறாரு. ஸோ இந்த கிஃப்டெல்லாம் ஒன்றுமே இல்லை.